கிரியாட்டின் வந்து 5.6 இருந்தது. அந்த கிரியாட்டின்ல என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணும்போது 5.75 lakhs கொடுத்து 3 days ஐசியூல வச்சாங்க. டயாலிசிஸ் பண்றதுக்கு பேசிட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா என்னுடைய மைண்ட் ஒத்துக்கல, வீட்டுல சண்டை. நான் எங்க ஒய்ஃப் பிள்ளைங்கெல்லாம் போர்ஸ் பண்றாங்க டயாலிசிஸ் போட்டு. நான் என்ன பண்ணேன், சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். டாக்டர் வந்துட்டு அந்த ரைட் நேரத்தில் இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சது. இப்போ யூரின் ஃப்ரீயா போறேன். குடிக்கும் போது இந்த 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணியில இந்த கேப்சூல் போட்டு சிப் பை சிப் குடிக்கிறேன். யூரின் ஃப்ரீயா போறேன், யூரியா வர. அதுக்கு முன்ன ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ கிரியாட்டின் 4.2 வந்துச்சு லாஸ்ட் மந்த். இப்போ இன்னும் டெஸ்ட் பண்ணல. 5.6 இருந்து 4.2 வந்துருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, யூரின் பாஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், சொட்ட. இப்ப ஃப்ரீயா போறேன். அதை விட பெரிய விஷயம் எதுன்னா, எனக்கு வந்து ஹார்ட் பம்பிங் வந்து 40% தான் சொல்லிட்டாங்க. எனி டைம் யூஆர் சொன்னாங்க. 2 times ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஆனா போன மாசத்துல போயிட்டு டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணும்போது யுவர் ஹார்ட் பம்பிங் இஸ் இம்ப்ரூவ்ட் ஃபார் 60%. அது எனக்கு எனர்ஜி வந்தது. 60% அவ்வளவுதான் வேணும் நமக்கு. நல்லா ஆயிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடன்ஸ். அதனால என்ன பண்ணேன்னா, ஐ ஹவ் டேக்கன் எ டிசிஷன். ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்டை பார்த்து கொடுத்தே ஆகணும். ஃப்ரீயா கொடுக்கறதா காசு கொடுக்கணும், அது இட்ஸ் அப் டு மீ. வாக் பண்ணிட்டே போவேன், வாக்கிங்க்கு இல்ல கார்ல போவேன். யாரோ ஒரு பேஷண்ட் அங்க பார்க்குவேன், பார்த்து நின்றுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். அவங்க முஸ்லீம் இருந்தாலும் இந்து இருந்தாலும் கிறிஸ்டின் இருந்தாலும் இல்லை, கொடுத்துட்டு நீங்க அப்புறம் பேசலாம். எனக்கு என்னுடைய போன்னு கார்டு கொடுத்துருவேன். அவ்வளவுதாங்க. நான் வந்து காசுக்காகவோ காருக்காக வேலை செய்வேன். அவங்களை எப்படியாவது குணப்படுத்தணும். நான் சஃபர் பண்ணது அவங்க சஃபர் பண்ணுறாரு. அவ்வளவுதான். இதுதான் நம்ம வெரி சிம்பிள் டெஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி கன்சியூம் பண்ணி நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணலாம். ஆமா, 200%.